அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த தேர்தல் நாள் நெருங்க நெருங்க நோட்டாவை பற்றின விவாதங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த கட்சியும் பிடிக்கலையா, எந்த அரசியல் கட்சியும் பிடிக்கலையா, நீ நோட்டாவுக்கு ஓட்டு போடு, நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் மாற்றம் வந்துடும், புரட்சி வந்துடும் அப்படின்னு ஒரு கூட்டம் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இந்த காணொலியில் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதால ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நோட்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கட்சி ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க. அங்கே ஒரு 11 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 12ஆவதாக நோட்டா இருக்கும். நோட்டானா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு அர்த்தம். இந்த 11 வேட்பாளர்களையும் எனக்கு நான் உங்களுக்கெல்லாம் வாக்களிக்க விரும்பலை, அதனால் நான் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற அர்த்தம். இப்போ நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதன் மூலமாக என்ன நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதால அப்படின்னா ஒரு நடவடிக்கையுமே தேர்தல் ஆணையம் இருக்காது. இப்போ 11 வேட்பாளர் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்ல போகுது. அதே மாதிரி தான் நோட்டாவுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கை சொல்லும். அவ்வளோதானே கண்டி. மற்றபடி வேறு எதுவுமே தேர்தல் ஆணையம் வேறு எந்த நடவடிக்கையுமே எடுக்காது. அடுத்த கேள்வி வரும், நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்துட்டா அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி வரும். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்க. ஒரு 990 பேரோ இல்லை 995 பேரோ நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வைங்க. மிச்சம் ஒரு 5 பேர் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சிக்கிட்டிங்கன்னா அந்த 5 ஓட்டில் யார் அதிக ஓட்டு எடுத்துருக்கிறாங்களோ அவங்க வின்னராக அறிவிக்கப்பட்டுருவாங்க. இந்த 995 ஓட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதாவது நோட்டாவுக்கு எவ்வளோ வாக்குகள் விழுந்தாலும் அது கணக்கில் கொள்ளப்படாது. வேட்பாளர்களில் எத்தனை ஓட்டு விழுந்திருக்கோ அதில் யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க வின்னராக கணக்கெடுக்கப்படுவாங்க. இதுதான் நடைமுறை. அதனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதால் ஒரு மாற்றமும் வராது, ஒரு புரட்சியும் ஏற்படாது. வேட்பாளர்களுக்கு எவ்வளோ ஓட்டு பதிவாகுது, அந்த பதிவான ஓட்டுகளில் யார் அதிக ஓட்டு வாங்குகிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஏன்னா நம்மளுடைய ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு இல்லை, எத்தனை பேர் போட்டி போடுறாங்களோ அதில் யார் அதிக வாக்குகள் வாங்குகிறாங்க அப்படின்றத பொறுத்தது தான். ஸோ 5 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அதில் யார் அதிகமான வாக்குகளை வாங்குகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இன்னொன்று சொல்கிறேன் பாரு, அதே போல் நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்து அதுக்கப்புறமாக வேட்பாளர்களுக்கு வாக்குகள் கம்மியாக இருந்தாலும் கூட அங்கே மறுதேர்தலோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்படியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நோட்டாவுக்கு அதிகமாக வாக்கு விழுந்துச்சுன்னா அங்கே மறுதேர்தல் நடக்கும். அப்படிலாம் கிடையாது. அந்த நோட்டாவுக்கு விழுந்த வாக்கை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. வேட்பாளர்களில் யார் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று, இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கினா வெற்றி பெற்றவரை தாண்டி எல்லாருக்கும் டெபாசிட் தொகையை திருப்பி கொடுப்பாங்க. டெபாசிட்டாக 25,000 கட்டணும். அந்த டெபாசிட் தொகையை ஒரு 16% வாங்கினா டெபாசிட் தொகையை திரும்ப கொடுப்பாங்க. அந்த டெபாசிட் தொகையை திரும்ப கொடுக்கும்போது கூட நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகளை கணக்கு பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, தேர்தல் புறக்கணிப்புக்கும் நோட்டாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேர்தல் புறக்கணிப்புனா அவங்க போய் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் அது செல்லாத ஓட்டாக ஆகிடும். ப்ளஸ் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுனாலும் அதுவும் செல்லாத ஓட்டு தான். ஏன்னா உங்கள் ஓட்டிய கணக்கே எடுத்துக்க மாட்டாங்க. வெற்றி தோல்வியை பற்றி நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது. ஸோ அதனால் என்னென்னா, உங்கள் தொகுதி இப்போ நீங்கள் காஞ்சிபுரம், என்னுடைய தொகுதி காஞ்சிபுரத்தில் 5 பிரதான கட்சிகள் நிற்கிறாங்க, 6 பேர் சுயேட்சையாக நிற்கிறாங்க. இந்த 11 பேரில் யாரோ ஒருவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டு கன்சிடரபுளாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் நோட்டாவுக்கு போடுவதாலேயோ இல்லை தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறதாலேயோ உங்களுடைய ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட பரந்தூரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஏகாம்பரம் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அங்கே பரந்தூரில் விமான நிலையம் வருது, அதை எதிர்த்து 13 கிராம மக்கள் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தலை புறக்கணிப்பதாலேயோ அல்லது நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதாலேயோ எந்த மாற்றமும் நிகழாது. உங்களுடைய ஓட்டு செல்லாத ஓட்டு, அவ்வளோதான். இப்போ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 லட்சம் ஓட்டு இருக்குது. அங்கே ஒரு 10,000 இல்லை 20,000 ஓட்டுகள் அவங்க போடாமல் போனாலும் கூட அது கணக்கிலேயே கொள்ளப்படாது. பதிவான வாக்குகளில் வேட்பாளர்களுக்கு எவ்வளோ வாக்கு விழுது,
இப்போ 10 லட்சம் பேர் வேட்பாளர்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு வைங்க. அந்த 10 லட்சம் ஓட்டுகளில் யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர். அதனால் நோட்டாவுக்கு போகிறதாலேயோ இல்லை தேர்தலை புறக்கணிப்பதாலேயோ எந்த மாற்றமும் நிகழாது. நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்தால் மறுதேர்தல்லாம் நடக்காது. வேட்பாளர்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களோ அதில் யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அதனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க எல்லாரும். உங்களுடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்றத பாருங்கள். சுயேட்சையாக யார் நிற்கிறா, கட்சிகளின் சார்பில் யார் நிற்கிறா, கடந்த முறை யார் நின்று வெற்றி பெற்றா, அவங்க என்ன நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க, வரவங்க யார், அவங்க மேலே ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா, அவங்க வந்து நல்லவங்களா, வந்தால் ஏதாவது செய்வாங்களா, இதெல்லாம் ஆராய்ஞ்சு வேட்பாளர்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதால் எந்த மாற்றமும் நிகழாது. ஸோ நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. நன்றி, வணக்கம்.